ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நண்பர் வந்து என்ன பண்ணார், எனக்கு வந்து நாட்டுக்கோழி ஸ்பைஸியாக வச்சு கொடுங்க இன்றைக்கி அப்படின்ட்டுருக்காரு. அதோட நெய் சோறு, ஈரல் தால்ச்சா. அதாவது வந்து இன்றைக்கி நம்ம என்னென்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நாட்டுக்கோழி பிரட்டல் நல்லா ஸ்பைஸியாக பெப்பரு ஸ்பைஸியாக சில்லிலாம் போட்டு பண்ண போகிறோம். ரெண்டாவது நெய் சோறு என்ன செம்மையாக இன்றைக்கி அசத்துறோம். மூணாவது வந்து தால்ச்சா ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெண்டு தான் ரெடியானு. இப்போ நம்ம வந்து ஸ்பெஷலாக நம்ம பண்ண போகிறது வந்து நாட்டுக்கோழி மட்டும்தான். வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ரொம்பலாம் பெருசாலாம் இல்லை. நாட்டுக்கோழி நம்ம என்ன பண்ணியிருக்கு, அழகாக வெட்டி வாங்கியிருக்குது. ஒரு கோழியை வந்து 8 பீஸாக போட்டிருக்குது. போட்டு கழுவி ரெடியாக இருக்குது. அதோட வெங்காயம், தக்காளி, இந்த சில்லி தான் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குது. இப்போது ஒரு மிளகா போட்டாலே, இந்த சிவப்பு மிளகா போட்டாலே அவ்வளோதான், காந்தி எடுத்துனேன் அந்தளவுக்கு உள்ளது. அதான் உருளைக்கிழங்கு வெட்டி இருக்குது. நம்ம உருளைக்கிழங்கு என்ன பண்ண போகிறோம், அந்த நாட்டுக்கோழியை சேர்க்க போகிறோம். வாங்க இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நாட்டுக்கோழி வந்து ஸ்பைஸியாக வந்து செய்வோம். எண்ணெய் ஆயில் வந்து என்ன பண்ணிக்கிறோங்க அப்படின்னா, ஒரு 300 ml ஆயில் ஊற்றிக்கிறோங்க. பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாசிப்பூ இருந்துச்சுன்னா அன்னாசிப்பூ, இது எல்லாம் என்ன பண்ணிக்கிறேன், எண்ணெய் சூடான உடனே வந்து நான் எடுத்து போட்டிருக்கிறேன். இதில் வந்து சும்மா ஒரு 3 தான், ரொம்பலாம் போடலை. ஏலக்காய்லாம் வந்துட்டு ஒரு 3-4 பீஸ் தான் போட்டிருக்கேன். அதோட கருவேப்பிலை வந்து கொஞ்சம் கறியிருச்சு நம்மள்கிட்ட. அதை வந்து கொஞ்சம் எண்ணெய் சூடாக இருந்ததுனால எண்ணெயை கம்மி பண்ணிக்கிறேன். அந்த சிகப்பு மிளகா காமிச்சல, அதை வந்து என்ன பண்ணுங்கள், எண்ணெயிலே போட்டு வதக்கிறேன். எண்ணெயிலே போட்டு வதக்கினா தான் வந்து அந்த ஸ்பைசி வந்து நிறையா கிடைக்கும். அதோட வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்லைஸாக வெட்டியிருக்கிறேன். 3 வெங்காயம் 3 வெங்காயம் வந்து ஸ்லைஸாக வெட்டியிருக்கு. அதோட புதினா மல்லி கொஞ்சம் எடுத்துக்கிறேங்க. தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி எடுத்துக்கிறேங்க. ஏன்னா பெரிய வெங்காயமாக எடுத்துருங்க. அதனால் தக்காளி வந்து நார்மலாக உள்ள தக்காளியாகவே போட்டுருங்க, ரொம்ப போட தேவையில்லை. ஏன்னா வந்து 4 கோழி 32 பீஸு. அதனால் வந்து கொஞ்சம் வெங்காயம் தக்காளி வந்து சேர்த்துக்கிறது நல்லது. இஞ்சி பூண்டு அரைச்சது, அது வந்து அந்த புளிக்கரண்டியில் வந்து ஒரு 4 கரண்டி 5 கரண்டி போட்டிருக்கேன். 5 கரண்டி நல்லா வந்து எல்லாத்தையும் வதக்கி எடுத்துகிட்டு, அந்த நாட்டுக்கோழி இது வந்து வெடக்கோழி, பெரிய கோழிலாம் கிடையாது, சின்ன கோழி, நடுத்தரமான கோழி இருக்குல்ல, அந்த கோழி இது வந்து என்னென்னா, ஒரு கோழியை வந்து 8 பீஸாக போட்டிருக்குது. 8 பீஸாக போட்டோம்னா அதை வந்து 8 16 32 4 கோழி வாங்கினா 32 பீஸ் இருக்குது. இதை வந்து சீக்கிரம் வெந்துடும். அதனால் வந்து என்ன பண்ணுங்கள், பார்த்து தான் வந்து சீக்கிரம் இறக்கிறேன்னு. நான் எப்படின்னா, சில நேரங்களில் வந்து மசாலா வந்து ஆயிலோடு சேர்த்துட்டு, அது என்ன பண்ணலாம், இஞ்சி பூண்டோடு வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கோழியை போட்டு பரட்டுவேன். இதை வந்து எப்படி பரட்டுறோம் அப்படின்னா, நல்லா வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மசாலா வந்து நம்ம போட போகிறோம். ஏன்னா இது ஒரு டேஸ்ட்டு, அது ஒரு டேஸ்ட்டு, வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து எப்படின்னா, அந்த கொஞ்சம் நல்லா அரை வேக்காடை வந்துடும்ல, வந்ததோடு என்ன பண்ணுங்கள், என்னென்ன மசாலா அப்படின்னா, மிளகாப்பொடி 1.5 கரண்டி, மட்டன் மசாலா இருந்துச்சுன்னா மட்டன் மசாலா வந்து ஒரு 1.5 கரண்டி போட்டுக்கிறோங்க. சீரகம் ஒரு 2 கரண்டி போட்டு நல்லா பிரட்டி எடுத்துருங்க. கடைசியாக வந்து நல்லா வெந்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இறக்க போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னால் பெப்பர் தூவி விட்டு இறக்குனீங்க அப்படின்னா டேஸ்ட்டு சும்மா அப்படி தாங்க இருக்குது. என்ன இப்போ நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. வாங்க எடுத்து வச்சுருவோம். இதை எடுத்து வச்சுட்டோம். வாசம் வந்து சும்மா இப்போ எடுக்கும்போதே அவ்வளோ வாசமாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து ஹெல்த்தியாக ஃபுட்டை வந்து சாப்பிட்டு பாருங்கள். நீங்களே சொந்தமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்ணவன் குழம்பு சும்மா அப்படி தாங்க இருக்குது. இப்போ நாம் வந்து என்ன பண்ணுவோம்லாம் அப்படின்னா, வந்து டேஸ்ட் பார்த்துருவோம். சூப்பராக ஒரு வாசமான ஒரு நெய் சோறு வந்து அப்படி மணக்குதுங்க. தேங்காய் பால்லாம் ஊற்றி நெய் ஊற்றி பார்க்கும்போதே வந்து சோறு அவ்வளோ மனம் வாசம் சும்மா தூக்குது. இதுக்கோட வந்து அந்த தால்ச்சா, எலும்பு ஈரல் எல்லாம் போட்டு ஒரு தால்ச்சா, பீஃப் தால்ச்சா, அதுவும் வந்து வாசம் செம்மையாக தூக்குது. கல்யாணக்காரவங்க, அதாவது வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்துட்டு இப்படி ஒரு தால்ச்சா வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக் மட்டும்தான். இது எங்கள் ஊருடைய டிஸ்ட்ரிக்டுடைய தால்ச்சா. அந்த மாதிரி ஒரு நல்ல தால்ச்சா அந்த அளவுக்கு. அதோடு வந்து அந்த நம்ம நாட்டுக்கோழி ஸ்பைஸியாக வச்சது. வாங்க நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
அந்த அந்த இது திறந்தோடனே வாசம், அந்த சிக்கனுடைய வாசம், நாட்டுக்கோழி வாசம் ஒரு வாசங்க. என்ன அவ்வளோ வாசமாக இருக்குது. நம்ம பிராய்லர் கோழிக்கும் நாட்டுக்கோழிக்கும் உள்ள வித்தியாசமே வந்து அதான். இன்றைக்கி நாம் வந்து ஒரு பிடிச்சி சாப்பிட்டுட்டு அப்படியே மந்துன்னு போய் படுத்தோம்னா அப்படித்தான் தூக்கம் வரும். என்ன பண்ணுறது, தூங்க முடியாத, கடையை அடைக்கணுமே, சரி வாங்க பார்ப்போம் அப்படின்னு. அதாவது கோப்பீஸ், அதாவது முட்டைக்கோசு பிரட்டினது, வாங்க அதையும் சாப்பிட்டு பார்ப்போம். அதுவும் வந்து நல்லா அந்த நெய்சோருக்கு அந்த முட்டைக்கோசு பிரட்டினதையும் கூட்டு வச்சதையும் செம்மையாக இருக்கேன். சாப்பிட்டு பார்ப்போம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி ஒரு சாப்பாடை என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து அழகாக சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். கணவன்மார்கள் சமைக்க கற்றுக்கிட்டு மனைவிகளுக்கு சமைச்சு கொடுங்க. என்ன மனைவிமார்கள் வந்துட்டு அப்புறம் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. என்ன இப்படிலாம் சமைச்சு கொடுக்குறது. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.